ஹாய் எவ்ரிவன். இந்தியாவில் சீத்தா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட் சொல்லி ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்து மத்திய பிரதேஷ் குனோ நேஷனல் பார்க்கில் கொஞ்சம் சீத்தாவை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணோம். சரி, இப்போ அந்த சீத்தாவுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃப் வியூவாக பார்த்துடலாமா? அண்ட் இந்த சீத்தா ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணதில் நமக்கு இருந்த சேலஞ்சஸ் என்ன, அண்ட் இது இப்போ இன்னும் சர்வே பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சுருக்கமாக பார்த்துடலாம். சரி, சீத்தா ப்ராஜெக்ட், சீத்தா ரீஇன்ட்ரடக்ஷன் எதுக்காக ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவில் 1952லேயே இந்தியாவில் இருந்த மொத்த சீத்தாவும் இனமும் அழிஞ்சு போச்சு. சீத்தாவுக்கு தமிழில் சிவிங்கி புலின்னு சொல்லுவோம், லெப்போட சிறுத்தை புலின்னு சொல்லுவோம். ஓகே, இது 50ஸ்லேயே வந்து முற்றிலுமாக அழிஞ்சிருச்சு. புலிகள் மட்டும்தான் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் ப்ராஜெக்ட் டைகர் நம்ம 73ல போட்டு டைகரை மட்டும் கன்சர்வ் பண்ணோம். இந்த சீத்தாவை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாகவே பிளானில் இருந்தது. 2012ல் கூட கவர்மெண்ட் ஒரு தடவை பிளான் பண்ணி கோர்ட் அதை இன்டர்ஃபியர் பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைகர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி பேன் பண்ணாங்க. சரி, 2022ல் மறுபடியும் இப்போ கவர்மெண்ட் சீத்தா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட்டில் ஆஃப்ரிக்கன் சீத்தாவை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய இப்போ ஸ்டேட்டஸ் என்ன, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது ஏசியாட்டிக் சீத்தா இல்லை. ஏசியாட்டிக் சீத்தா இப்போ ஈரானில் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் முற்றிலுமாக அழிஞ்சு போச்சு. ஆஃப்ரிக்காவிலேருந்து கொண்டு வந்த ஆஃப்ரிக்கன் சீத்தா தான் நம்ம ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கிறோம். எங்கே ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கிறோம்? குனோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேசில். அது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் பவுண்டரி பக்கம் இருக்குது. அந்த பக்கம் காந்தி சாகர் சாங்சுவரி இருக்குது. ஓகே, இது எந்த மாதிரியான ஒரு ரீஜியன் அப்படின்னா, ஒரு செமி ஏரிட் ரீஜியன், கொஞ்சம் வறண்ட பகுதி, கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரியான ரீஜியன். சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா அங்கேருந்து கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண. நமீபியாவிலேருந்து 8, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து 12 சீத்தா கொண்டு வந்து மொத்தம் 20 சீத்தா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சரி, ஓகே. இந்த குனோ நேஷனல் பார்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 11,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற ஏரியா. சரி, இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணது 20, அதில் கொண்டு வந்ததில் 8 சீத்தா இறந்து போச்சு. அப்புறம் நியூவாக பிறந்த குட்டிகள்னு பார்த்தீங்கன்னா 17 குட்டிகள் பிறந்தது. அந்த பிறந்த குட்டிகளில் ஒரு 5 குட்டிகள் இறந்து போச்சு. இப்போ டோட்டலாக இருக்கிறது மொத்தம் 24 சீத்தா இருக்குது. சரி, இதில் பெரிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜியோகிராஃபிக்கலாக ஒரு விஷயம் தெரியும். சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர். மத்திய பிரதேஷ் குனோ இருக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர். சதர்ன் ஹெமிஸ்பியர், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இப்போ கிளைமேட்டிக்கலி சீசனல் சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மாதம் சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியாவுக்கு வின்டர் சீசனாக இருக்கும். நமக்கு அப்படியே ரிவர்ஸ், ஜூன் மாதம் சம்மர் அண்ட் டிசம்பர், ஜனவரி தான் வின்டர். இப்போ இந்த ரீஜியனில் வளர்ந்த இந்த சீத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா வின்டரில் அதனுடைய பாடியில் ஃபர்ரை டெவலப் பண்ணும். ஃபர் கொஞ்சம் அதிகமாக வளரும். இங்கே வர்றப்போ ஜூன் மாதம் அதே ஃபர் வளர்றப்போ நமக்கு ஆனால் அது சம்மர் சீசனாக இருக்கும். அப்போ இது ஒரு பெரிய சர்வைவல் சேலஞ்சாக இருக்கும் அந்த சீத்தாவுக்கு. இதில் நிறைய சீத்தா பார்த்தீங்கன்னா ஊண்டு வந்து சில புண்கள் வந்து இறந்து போச்சு, சில அடல்ட் சீத்தா. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஜியோகிராஃபிக்கலாக ஒன்று. இன்னொன்று, அங்கே இருந்த சிஸ்டம், ஈகோ சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது சவானா கிராஸ்லேண்ட்ஸில் இருந்தது. இங்கேயும் அதே சவானா கிளைமேட், பட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஒன்று. இன்னொன்று, இங்கே இருக்கிற ப்ரே, அதை அடித்து சாப்பிடக்கூடிய விலங்குகள். இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய காம்படிஷன். அங்கே சீத்தாவுக்கு இருந்த காம்படிஷன் வேறையாக இருந்திருக்கும், இங்கே சீத்தாவுக்கு இருந்த காம்படிஷன் வேறையாக இருந்திருக்கும். அப்போ இந்த நியூ ஈகோ சிஸ்டத்துக்கு அது பழகி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடாப்ட் ஆகணும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மானினம், இந்த நான் படத்தில் காமிச்சிருக்கிறேன், சௌசிங்கா இருக்குது, சிங்காரா இருக்குது, புள்ளிமான்கள் இருக்குது. இதெல்லாம் இங்கே அதுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள். இதே இனம்தான் ஆப்பிரிக்காவில் அங்கே இருந்ததா அப்படின்னா கிடையாது. ஒன்று. சரி, காம்படிட்டர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டல் ஒரு காம்படிஷன், டைகர் கொஞ்சம் இருக்குது. டைகர் வந்து ரந்தம்பூர்ல இருந்து குனோக்குள்ள அப்பப்போ என்டர் ஆகி குனோ ரீஜியன்லையும் டைகர் இருக்குது. அண்ட் ஸ்ட்ரைப்டு ஹயானா, கழுதை புலி, அப்புறம் ஜாக்கல்ஸ், ஓநாய் மற்றும் நரிகள், அப்புறம் இந்த ரஸ்டர்டு கேட்டு, லெப்பர்டு சிறுத்தைகளும் இருக்குது, ஸ்லாத் பியர் இருக்குது, தோல் இருக்குது, வைல்டு டாக் இருக்குது. அப்போ இத்தனை காம்படிஷன் வேற இந்த சீத்தாவுக்கு இருக்குது. அப்போ இத்தனை காம்படிஷனையும் தாண்டி அதுக்கு இந்த ப்ரே, மான்கள், அங்குலேட்ஸ் வந்து கிடைக்கணும். இது ஒரு பெரிய சேலஞ்ச். அதாவது 8 சீத்தா சக்சஸ்ஃபுல்லாக வளர்றதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1500லேருந்து 2000 அங்குலேட்ஸ், அது மான் வகைகள், ஆன்டிலோப்ஸ், இது வந்து 1500லேருந்து 2000 இனங்கள், உயிர்கள் இருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கணும் பாருங்க. இத்தனை காம்படிஷன் இருக்குது அப்படின்னா, சீத்தா 8 சீத்தாக்கு 1500லேருந்து 2000 அங்குலேட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, மான்கள் இருக்கணும் அப்படின்னா, இத்தனை காம்படிஷன் இருக்கிறப்போ அந்த காட்டுல இன்னும் எத்தனை மான்கள் இருந்தா இந்த 20, 24 சீத்தா வந்து சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். ஆக அதனோட உண்மையான கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீத்தா அங்கே குனோல வளர்றதுக்கு 20 சீத்தா தான் டோட்டல் கெப்பாசிட்டியே. ஓகே, ஸோ இது ஃப்யூச்சரில் எப்படி சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறது சக்ஸஸ் ஆகுறதுக்கு சம்டைம் 20 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் ப்ராஜெக்ட் டைகர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க இந்த
டயத்தில் அகெயின் இன்னும் வந்து குஜராத்தில் வேற பன்னி சாங்சுவரியில் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணலாம், கென்யால இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கால இருந்தும் கென்யால இருந்தும் இன்னும் கொஞ்சம் சீத்தா கொண்டு வந்து குஜராத் ரீஜனில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு வேற பிளான் வச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஃபியூச்சரில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.